ஓய்வா? என்ன ஓய்வு? வேலை பளுன்னு சொல்லி ஏன் இப்படி ஏமாத்துறீங்க என்று இந்திய அணி நிர்வாகத்தை நோக்கி சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் முன்னாள் வீரர் முகமது கைஃப். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் அணியின் முக்கிய தூணான ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்ட சம்பவம் தான் இப்போது கிரிக்கெட் உலகத்தையே கொந்தளிக்க வைத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பும்ராவுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா அணியில் சேர்க்கப்பட்டார். ஆனால் இந்த முடிவை கிரிக்கெட் வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா தொடருக்கு பிறகு பும்ராவிற்கு 1 மாத காலம் முழுமையான ஓய்வு வழங்கப்பட்டது. 2023 உலகக்கோப்பைக்கு பிறகு அவர் ஒருநாள் போட்டிகளில் கூட விளையாடவில்லை. அப்படி இருக்கும்போது இப்போது எதற்கு அவருக்கு மீண்டும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று முகமது கைஃப் தனது யூடியூப் சேனலில் ஆவேசமாக பேசியுள்ளார். பும்ரா ஒன்றும் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கவில்லையே, அவர் ஏற்கனவே போதுமான ஓய்வு எடுத்துவிட்டுதான் வந்திருக்கிறார். இதில் வேலை பளு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் நிர்வாகத்தை சாடியுள்ளார். அணி நிர்வாகத்தின் தரப்பில் சொல்லப்படும் காரணம் என்னவென்றால், ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேலுக்கு காயம் ஏற்பட்டதால் 8வது இடத்தில் பேட்டிங் செய்யக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டார். அதனால்தான் பேட்டிங் செய்ய தெரிந்த ஹர்ஷித் ராணாவை உள்ளே கொண்டு வந்தோம் என்கிறார்கள். ஆனால் இதற்கும் கைஃப் சரியான பதிலடி கொடுத்துள்ளார். உங்களுக்கு பேட்டிங் பலம் வேண்டுமென்றால் அர்ஷ்தீப் சிங்கை உட்கார வைத்துவிட்டு ஹர்ஷித் ராணாவை எடுத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு உலகின் நம்பர் 1 பவுலரான பும்ராவை டீம் காம்பினேஷன் என்ற பெயரில் ஓரங்கட்டுவதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் எந்த சக்தியாலும் பும்ராவை அணியை விட்டு நீக்க முடியாது என்று மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். T20 உலகக்கோப்பை நெருங்கி வரும் நேரத்தில் பும்ரா போன்ற மேட்ச் வின்னர்களை இப்படி அடிக்கடி உட்கார வைப்பது அணிக்கு நல்லதா, அல்லது இது தவறான முன் உதாரணமா என்ற கேள்வி இப்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.